ஹாய் டு ஆல், வெல்கம் பேக் டு சந்துஸ் ஹோம். இன்றைக்கி ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டோட தான் இந்த வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய கிச்சனில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுனால இப்போ ரீசண்டாக நம்ம வந்துட்டு ஒரு ரெனோவேஷன் மாதிரி ஒன்று வந்து சின்னதாக வந்து ஆல்ட்ரு வந்து பண்ணியிருந்தோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவாக வந்து விஷயங்கள் யோசிக்கலாம், எது பண்ணுனா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து யோசித்து வந்து நாங்கள் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட இந்த கிச்சன் ஒர்க் மட்டுமே ஒரு 2-3 இயர்ஸாக வந்து பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருந்தது. சரி, இப்படியே விட்டோம்னா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரெனோவேஷன் வந்து ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலி அந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய கிச்சனில் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும், ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு பேக் பெயின் வர்றது, கால் வலி வர்றது, ஏன்னா நம்ம அதிக நேரம் நின்று சமைக்கிறது அப்படிங்கிறதே கிச்சனில் தான். மார்னிங் ரொட்டீனில் நம்ம ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லா லேடிஸுமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருந்திருப்போம். ஸோ அதனால் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும்னு சொல்லி வந்ததில் சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன்லேயே ஆகட்டும் இல்லைன்னா ஹோம்லேயே ஆகட்டும், ஒரு சின்ன விஷயங்களை கூட நம்மளாவே முன் வந்து அதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், பணம் சேமிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா ஆன்லைனில் நிறைய பணம் கொடுத்து சில ஆர்கனைசர்லாம் வாங்கி தான் நம்மளுடைய வீட்டை ரொம்ப அழகாக காட்டணும் அப்படிங்கிற அவசியம் வந்து நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்மளால் என்ன முடியுமோ அந்த ஒர்க்கை வந்து பண்ணி நம்மளுடைய கிச்சனை நீட்டாக வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து முடியும். இன்றைக்கி உங்களுடைய கிச்சனை ரொம்பவே கம்மியான காஸ்ட்டில் எப்படி மேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த எல்லா விஷயங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் எப்போவுமே அடிக்கடி எங்களுடைய வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு சரி இதை ஒரு வீடியோவாக வந்து நம்ம ஷூட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். இதனால வந்துட்டு இந்த சின்ன ஒர்க்கெல்லாம் உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸில் நீங்களே பார்த்து செய்யும்போது உங்களுக்கும் மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகே, நம்மளாலே எல்லாமே செய்யறதுக்கும் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸும் வரும், பாசிட்டிவாகவும் இருக்கும். நம்ம அதை பார்க்கும்போதெல்லாம் இதெல்லாம் நான் பண்ணினது, நானே பார்த்து இது செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மெமரபிளாக எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்குது, மணியை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இருக்கிறத வச்சு எப்படியெல்லாம் அழகாக வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடப்பாக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ரெனோவேஷனில் வந்து பண்ணினது தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கீழே வந்து அடிஷ்னலாக இதை வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் மேலே கவுண்டர் டாப்பு, டைல்ஸு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே நான் வந்து கிச்சன் இந்த மாதிரி ரொம்ப டீப் க்ளீன் வந்து பண்ணுறேன் அப்படின்னா ஹஸ்பண்டோட சப்போர்ட் வந்து இருக்கும். நான் வந்து மேலே ஏறி எல்லாமே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா அவர் கீழேருந்து எனக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதை வந்து பண்ணி கொடுப்பாரு. பட் இன்றைக்கி வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறதுனாலே நானே வீடியோ வந்து வச்சுட்டு மேலே கவுண்டர் டாப்பில் ஏறி எல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு தடவையுமே கீழே இறங்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அந்த ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மேக் ஓவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் பெயிண்ட்டு, இது வந்து அந்த கவுண்டர் டாப்புக்கு தான் வந்து நம்ம கீழே கடப்பாக்கல்லுக்கு தான் வந்து அடிக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா பெயிண்ட் ஸ்மெல் ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது. இது வந்து நான் தேங்காய் தொட்டியில் அளவாக தேவையான அளவு வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பவுல், எம்டி பவுல் இருக்குது இல்லைன்னா பெயிண்ட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கீழே ஒரு உட்டன் வந்து பாக்ஸ் மாதிரி என்கிட்ட இருந்தது, அதை சும்மா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு நான் அதில் வந்து ஃபில் பண்ணின அந்த பெயிண்ட் வந்து வச்சுட்டேன். ஸோ இந்த ப்ரஷ்மே வந்து நான் புதுசாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போதே நிறைய ப்ரஷ்ஷெல்லாம் வந்து போயிருச்சு. ஸோ அதனால் புது பெயிண்ட்டே வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது பெயிண்ட்டும் ப்ரஷ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து தின்னர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு லூஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பெயிண்ட் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் அடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஏன் அடிக்கிறோம் அப்படின்னா கடப்பாக்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு நீட்டாகவும் இருக்கும். இல்லைன்னா அந்த கலர் வந்து ரொம்ப டல்லான ஒரு கலர் மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் துடைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஈர துணி வச்சு துடைச்சாலும் சரி, இல்லை கெமிக்கல் ஏதாவது வச்சுருந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இது உங்களுக்கு வந்து சூட் ஆகும். பார்க்குறதுக்கும் ஒரு நியூவான ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தின்னர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும். இந்த ஒரு சின்ன ஒர்க்குக்காக நம்ம வந்து வெளியில் யாரையாவது
யாரையாவது பெயிண்டரை வந்து கூப்பிடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃப் அ டேவாவது சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதுவே நீங்களே செஞ்சீங்க அப்படின்னா மைண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஆன மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த அடித்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். இது வெறும் கடப்பாக்கல் பெயிண்ட் பண்ணினதுக்கப்புறம் ரொம்பவே பளிச்சுன்னு பிளாக் கலர் மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த கடப்பாக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 அடிக்கு 2 4 அடிக்கல்லாம் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த ஜாயிண்ட் வந்து தெரியாத அளவுக்கு அடிச்சிட்டேன். ஸோ காஞ்சதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் வந்து கொடுங்க. அப்போ தான் அந்த பிட்டில் எங்காவது வந்து சொட்டையாக இருக்குது, அந்த இடத்துல வந்து பெயிண்ட் கரெக்டாக உட்காரல அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு அதில் டேலி பண்ணிக்கிறதுக்கு வந்து முடியும். நான் வந்து இன்றைக்கி ஒரு கோட் தான் வந்து கொடுத்துருந்தேன். ஏன்னா அதுக்கே நல்ல ஒரு திக்கான ஒரு பிளாக் கலர் வந்து கடிச்சது. செகண்ட் கோட் அடித்தோம் அப்படின்னா கலர் வந்து ஹெவி ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு கோட்டு தான் வந்து கொடுத்துருந்தேன். ப்ரஷ் வந்து நல்லா இழுத்து அடிச்சிங்க அப்படின்னா கை வந்து ரொம்ப ஷோல்டர் வந்து பெயின் எடுத்துக்கும். மைல்டாக வந்து ப்ரஷ் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்ம திட்டு கட்டினோம் இல்லையா, அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோருக்கும் ஒரு ஒயிட் வாஷ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். என்கிட்ட வந்துட்டு ஒயிட் கலரில் சுண்ணாம்பு வந்து இருந்தது அப்படிங்கிறதுனால நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம பின்னாடி வந்து பெயிண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம பெயிண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து சுண்ணாம்பு கையில் கரைக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ஜி இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா கவரோ க்ளவுஸோ போட்டுட்டு வந்து இது பண்ணுங்கள். அண்ட் சுண்ணாம்பு பேக்கெட் உடச்சி நீங்கள் கொட்டும் போதுமே அதில் நிறைய புகை அப்படிங்கிறது வரும். கண்டிப்பாக மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இதில் எந்த அலர்ஜியும் வராது. எப்போவுமே இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் க்ளவுஸும் போடலை. ரெண்டாவது எனக்கு மாஸ்க்குமே நான் வந்து போடலை. எனக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ கம்பல்சரி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிகினராக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா மாஸ்க்கும் க்ளவுஸும் வந்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டேன். ஸோ செகண்ட் கோட்டிங் வந்து கம்பல்சரி நம்ம வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கோட்டிங் அடித்து நல்லா காயட்டும். இப்போ நீங்கள் ஒரு மார்னிங் போல் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 hours வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் அடிச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே பளிச்சுன்னு ஆயிரும். இது நம்மளுடைய செகண்ட் கோட்டிங் முடித்து ஃபினிஷ் ஆன ஸ்டேஜ். கீழே அந்த வால்க்கு வந்து நான் அடிக்கவே இல்லை. அதை அப்படியே க்ரீன் கலர்லேயே விட்டுட்டேன். ஏன்னா நம்ம எப்படியும் பின்னாடி வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து நம்ம பண்ண தான் போகிறோம். இன்கேஸ் நான் இதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துட்டேன் அப்படின்னா மேலே அடுத்த ஷெல்ஃபுக்கு வரும்போதும் கண்டிப்பாக நான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்ததுக்கப்புறமே பார்க்குறதுக்கு கிச்சன் ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாரீஸ் ஷர்ட்டு இதெல்லாம் வாங்குகிறோன்னா அதில் வந்து உள்ளே வரக்கூடிய ஷீட்டு. அண்ட் இதுவுமே அந்த மாதிரியான ஒரு ஷீட் தான். ஸோ இதெல்லாம் தூக்கி போடாமல் பத்திரப்படுத்தி வச்சிங்க அப்படின்னா கிச்சனில் ஃப்ரிட்ஜில் ஷெல்ஃபுக்கு இந்த மாதிரி கவர்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்கணும், கிச்சன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ₹100 200 கொடுத்து ஷெல்ஃப் லைனர்ஸ் எல்லாமே வாங்கினா தான் கிச்சன் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இருக்கிறத வச்சே நம்ம நல்லா நீட்டாக வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து முடியும். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஷீட்டு நம்ம அட்டை பாக்ஸ் எல்லாம் வரும் இல்லையா பார்சலுக்கு, அதை வந்து தான் நான் வந்து கீழே வந்து போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு அண்டா தட்டில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே வந்துட்டு கொட்டி வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காலியான பக்கெட்ஸ் தான். அது எம்டியாக இருக்கிறதுனால நம்ம க்ராசரிஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் இட்லி அரிசியும் அருவாமனையும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய கிச்சனில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் டீக்ளட்டரிங். தேவையில்லாத பொருட்களை வீசிடுங்க. இது எல்லாமே எனக்கு தேவையே இல்லாத பொருட்கள். மேலே இருக்கிற கோட்டிங் எல்லாம் வந்து போயிருச்சு. இந்த டிஃபன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விளிம்பு வந்து வெடிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த வடச்சட்டியும் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து அடிபத்திரும். எதுவுமே அதில் வந்து வைக்க முடியாது. அதனால் வந்து அது போட்டுட்டு வேறு பாத்திரம் எடுக்கிறதுக்காக தனியாக கீழே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஷெல்ஃப் பாருங்கள், நான் தொடச்சி காட்டியிருக்கேன் ஈரத்துணியில். அவ்வளோ பளிச்சுன்னு நீட்டாக வந்து இருக்குது. துடைக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. பின்னாடி நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷெல்ஃப் லைனர் வந்து வாங்கிக்கலாம். எனக்கு அந்த ஐடியா ரொம்ப நாளாக இருக்குது. அது வேணும்னு நான் யோசிச்சிருக்கேன். நினச்சிருந்தா நான் வாங்கியிருந்திருக்க முடியும். பட் எனக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்ததுன்னா எப்போவுமே கிச்சன் அண்ட் ஹோம் மெயின்டெனன்ஸ் ரெண்டுக்குமே வீட்டுக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டில் சேவ் பண்ணி அதில் தான் ஒரு பொருளுமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். அது ஒரு லிஸ்ட் அவுட் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ கண்ணில் பார்த்ததும் வாங்கிறத விட அதுக்கான அமௌண்ட்டை சேவ் பண்ணி அது வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக எனக்கு வந்து தோணுச்சு. அதனால தான் லைனர்ஸ் வந்து இன்னும் வாங்கலை. ஃப்யூச்சரில் நான் வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுறேன். இதில் கொடுத்துருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாமே நானே வரைஞ்சி ட்ராயிங் வந்து பண்ணி பெயிண்டிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் என்னுடைய கிச்சனை வந்துட்டு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக
ரொம்ப ஒரு லோ காஸ்ட்டில் வந்துட்டு நான் அழகாக வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய கிச்சன் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பெயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1/2 லிட்டர் ரூ. 150 வந்து வந்தது. ஸோ ப்ரஷ்ஷு, தின்னர் இதெல்லாமே சேர்த்து ஒரு 200க்குள்ளேயே வந்து வந்துருச்சு எனக்கு. அண்ட் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக நான் வாங்கினது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 100, ரூ. 150 வந்துச்சு. ஸோ ஒரு 500க்குள்ளே நல்ல ஒரு மேக் ஓவர் வந்து கொடுக்க முடிஞ்சது. ஸோ ரீயூஸ் பண்ணுறதுனாலையும் என்னுடைய கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஃபுல் செட்டப் வந்து நான் பண்ணிவிட்டு ஒரு கிச்சன் டூர் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நான் டீப் க்ளீன் வந்து வாட்டர் வாஷ் வந்து பண்ணினேன். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் போர்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 3, 4 டைல்ஸையுமே தண்ணியை ஜஸ்ட்டு வந்து கையில் தொட்டு துடைக்க தான் செஞ்சேன். அதில் மேலே தண்ணி தெறிக்கவோ ஊற்றவோ எதுவுமே நான் வந்து பண்ணலை. எப்போவுமே நான் இப்படி தான் இதை வந்து நான் க்ளீன் பண்ணுவேன். ஒன்று ஈர துணி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கையில் வந்து தண்ணியை தொட்டுட்டு அதை நல்லா வந்து ரஃப் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் எடுப்பேன். இதெல்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கழிச்சிட்டு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் போட்டிருந்தேன். ஃப்ளோர்லேயுமே கீழே கழுவி விட்டுருந்த தண்ணி வந்து இருந்தது. ஸோ கவுண்டர் டாப் வந்து காஞ்சிருச்சு. அதனால ஓகே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி வந்து சுவிட்ச் வந்து ஆன் பண்ணின உடனே ஒரு ஹெவியான எர்த்து வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஒரு 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 அடி பக்கமாக வந்து தூக்கி வீசிட்டு அந்த மாதிரி. அப்போ எனக்கு சடனாக வந்து எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. என்னடா இந்தளவுக்கு ஹெவியாக வந்து ஷாக் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டீப் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஏதாவது உள்ளே இருக்கா, சுவிட்ச் பாக்ஸில் இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கை வந்து தொடுங்க. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் வந்து போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம்.